Hello friends, welcome to my channel Sai Medical Coding. First என்னோட சேனலுக்கு நியூ வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் காலருக்கு உண்டான ஜாப் வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோரா ஹெல்த்தில் தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்க்கு தான், ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். அதனால் நைட் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. மேல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து என்னென்னா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் வென்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். 25th 4th, ஓகேவா, ஜூலை வரைக்குமே என்னென்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி தான், கலைன்றவங்களுக்கு வந்து என்னென்னா வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா கால் பண்ணி உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சென்னையில் இருக்க பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி தான், லைசன்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரினா 60% வந்து என்னென்னா 10th 12th யூஜியில் எல்லாத்துக்குமே என்னென்னா 60% இருந்தால் தான் எடுத்துப்பாங்களாம். தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாது. லைசன்ஸ் கிராஜுவேட் மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 28 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இன்னமும் யாராவது ஒரு பர்சன் வந்து என்னன்னா இன்னமும் ஜாபே கிடைக்காம சும்மாவே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன். இன்னொன்று சொல்கிறேன், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும். அவங்க லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் ஏஜ் வந்து என்னென்னா 28க்குள்ளே இருக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்னென்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னென்னா என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், இந்த இன்டர்வியூக்கு உண்டான இன்ஃபர்மேஷன், ஓகேவா? தென் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஆர்சி சர்டிஃபிகேஷன் ஏஏபிசி வந்து என்னென்னா சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து என்னென்னா நல்லா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து என்னென்னா உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த கம்பெனி சொல்லி பார்த்தீங்கன்னா விஇ டெக்னாலஜியில் தான். லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரில். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போகலாம். 27 and 28 ஜூன் தான் என்னென்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ வந்து என்னென்னா நடக்க போகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் எந்த லொக்கேஷனில் நடக்க போகுது, எந்த அட்ரஸில் நடக்க போகுது இன்டர்வியூன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா தாராளமாக போய் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போங்க. அதர்வைஸ் என்னென்னா உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிவிட்டு கூட என்னென்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஜாப் வேகன்சி யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் காலருக்கு தான். இது வந்து என்னென்னா மெடிக்கல் கோடிங்க்கு உண்டான ஜாபே கிடையாது, ஓகேவா? ஏஆர் காலராக யாராவது ஆகணும் அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா தாராளமாக போயிட்டு இந்த ஜாபில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து லைசன்ஸ் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணலாம், நான் லைசன்ஸ் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? டைமிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் கேன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஓகே 2024 பாஸ் அவுட் ஆன எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக போய்ட்டு இன்டர்வியூக்கு போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போங்க, ஓகேவா? பட் என்னென்னா எந்த ஒரு அரியர்ஸுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு 2024 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் யாருக்குமே என்னன்னா எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாது. தென் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ஒர்க் இன் யூஎஸ் ஷிஃப்ட், ஓகேவா? நைட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம வந்து என்னென்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் சொல்லி பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட இருந்து. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ரோசஸ் பேக்ரவுண்ட் வில் பி given high priority for AR coding. Candidate with 0 to 1 year of experience in BBO கேன் ஆல்சோ அட்டன் சொல்லியிருக்காங்க. தென் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஏற்ற போல் நம்ம வந்து என்னென்னா அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தென் 2024 பாஸ் அவுட் கேண்டிடேட் யாராவது இருந்தீங்கன்னா அரியர் இல்லாமல் இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்களும்னா இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலாம் ஏஆர் கலருக்கு. இதான் வென்யூ டீட்டெயில்ஸ், ஓகேவா? டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 AM to 3 PM வரைக்குமே என்னென்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து என்னென்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்க, ஓகேவா? கேட்டுட்டு நீங்கள் போகலாம், ஓகேவா? லைஃப் சயின்ஸும் அட்டன் பண்ணலாம், நான் லைஃப் சயின்ஸும் அட்டன் பண்ணலாம் இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு. வாங்க இப்போதைக்கு நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷோர்லைன் ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ் தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. சேம் என்னன்னா ஃப்ரெஷருக்கு தான். ஆனால் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேஆர் கலருக்கு. இது வந்து மெடிக்கல் கோடிங்க்கு உண்டான ஜாப் வேகன்சி இல்லை. லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இருங்குடி சென்னை லொக்கேஷன் தான் இப்போதைக்குன்னா ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு, ஓகேவா? இதான் டைம் அண்ட் வேணும், ஓகேவா? சென்னையில் இருக்க கேண்டிடேட் எல்லாருமே என்னென்னா டேரெக்டாகவே வாக்கின் இன்டர்வியூ போகலாம்.
கொடுத்துருக்க டைம் அண்ட் வென்யூக்கு ஓகேவா 26th ஜூன் இருந்ததுன்னா 5th ஓகேவா ஜூலை வரைக்குமே இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே என்னென்னா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணலாம், நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டுமே அப்ளை பண்ணலாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஓகேவா இதெல்லாம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா. இது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் இது. பொசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் காலருக்கு தான். குவாலிஃபிகேஷன் வந்துன்னா எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் என்னென்னா ஃபிக்ஸ்டு ஓகேவா நைட் ஷிஃப்ட்டு. காண்டாக்ட் ஓகேவா ஜனனின்றவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். இப்போதைக்கு என்னன்னா நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சேம் விஇ டெக்னாலஜியில் தான். ஃபஸ்ட்டு பார்த்தது ஹேர் கலருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தா மெடிக்கல் கோடிங்க்குள்ள ஜாப் வேகன்சி. லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஓகேவா. ஜூன் 26ன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா. இன்னமும் ஜாப் வேகன்சி போயிட்டு தான் இருக்கும் ஓகேவா. இதுக்கு வந்து என்ன எலிஜிபிள் வந்து எல்லாருமே கிடையாது, கொஞ்சம் பேர் தான் அதுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா. ரொம்ப ஹைலைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆன்லைனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும், அப்புறம் ஃபைனலாக ஓவரால் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா 18 மந்த் என்னென்னா பாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து நல்லா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் தட் இஸ் யார் எந்த பர்சன் சொல்லி பார்த்தீங்கன்னா ரமேஷ்ன்றவங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்வியூ வந்து ஷெட்யூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து என்னென்னா ஒரு சில பேருக்கு தான் வந்து இப்போதைக்கு எடுக்கிறாங்க. அது வந்து யாருன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓகே. குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் நர்சிங்காக இருக்கலாம், பிபிடியாக இருக்கலாம், டாக்டர்ஸ் ஓகே. இவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அதர்ஸ் கிராஜுவேட் ஆர் நாட் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க ஓகேவா. ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். யாராவது என்னென்னா நர்சிங் முடிச்சுட்டு இன்னமும் ஜாபுக்கே போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஜாபுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தா வாக்கின் லொக்கேஷன் ஓகேவா. எங்கே போய் வாக்கின் போகணுன்ற லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பேக்கேஜ் தான்ப்பா. சிடிசி யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா 17,000 பர் மந்த் ஓகேவா. சிபிசி சர்டிஃபைடு பர்சனாக இருந்தீங்கன்னா 21,000 பர் மந்த்து ஓகேவா. ஷிஃப்ட் டைமிங் எப்படி இருக்குன்னு சொல்லினா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும். இன்டர்வியூ ரவுண்ட் வந்து 2 இருக்கும். ஒன்று என்னென்னு சொல்லினா ஆன்லைன் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், இன்னொன்று ஃபைனல் இன்டர்வியூ ரவுண்ட். இமீடியேட் ஜாயினர் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. தென் சரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிப்பேர் த ஃபாலோவிங் டாபிக் ஓகேவா. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மெடிக்கல் டெர்மினாலஜி கரெக்டாக நாலேஜபிளாக இருக்கணும், மெடிக்கல் கோடிங் ஐசிடி சிபிடி தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹைலைட் ஓகேவா. உங்களை சீக்கிரமாக டக்குன்னு எடுத்துப்பாங்க ஓகேவா. யாருக்காவது ஐசிடி தெரியல ஆனால் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுவேன் ஓகேவா. என்ன சொல்லிப்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க கேண்டிடேட் வந்து ரமேஷ்ன்ற பர்சனுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக், பாய். தென் வாங்க நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏஆர் காலருக்கு தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு ஓகேவா. கம்பெனி நேம் என்னன்னு சொல்லி பார்த்தா கால்பியன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் தான் இப்போதைக்குன்னா ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. அவங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். 24th ஜூன்லேருந்து 3rd ஜூலை வரைக்குமே நடக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா அருண்ன்ற பர்சன் வந்து என்னென்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் ஹைலைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து யாராவது வந்து என்னென்னா இந்த வாய்ஸ் ப்ராசஸுக்காக வந்தோன்னா ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் ஓகே. பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் ஓகே. ரெண்டுமே என்னென்னா ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேவா. இது எல்லாமே என்னென்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லிட்டு இருந்தால் ரொம்பவே டைம் ஆகும். வாங்க நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து என்ன வீக் ஆஃப் சொல்லியிருக்காங்க. தென் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனுக்கு யாராவது 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சுட்டு இருந்தாலே நீங்கள் வந்துன்னா தாராளமாக அந்த ஜாப் வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் வேக்கன்சி யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் ஓகேவா. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு கிடையாது. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இது வந்து இக்னோர் பண்ணுறங்க, நீங்கள் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷராக இருக்க கேண்டிடேட் வந்துன்னா டேரெக்டாகவே நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இப்போ நெக்ஸ்ட் எந்த கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஹெல்த் கேரில் தான் போய் ஜாப் வேக்கன்சி போயிட்டுருக்கு. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் போய் ஜாப் வேக்கன்சி போயிட்டுருக்கு. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பூனே ஓகே. அந்த 3 லொக்கேஷன்லையுமே இப்போ இதுக்கு ஜாப் வேக்கன்சி போயிட்டுருக்கு. நிறைய பேர் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் என்கிட்ட ஜாப் வேக்கன்சி கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ போட்டிருக்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. டே ஷிஃப்ட் தான். பட் ஆனால் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஜரி கூட இருக்கும். ஆனால் இவங்க என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எடுக்கிறதில்ல. இப்போ சர்டிஃபிகேஷன் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க ஓகே. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். இந்த ஜாப் வந்து என்னென்னா ஃப்ரெஷருக்கு கிடையாது ஓகேவா. ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஓகேவா. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக போய்ட்டு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ போங்க இந்த கம்பெனிக்கு. தென் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா
என்னென்ன அ யார் யாருக்கு ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓகேவா. டினைல் கோடர்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி கோடரா யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகேவா, அவங்க வந்து இந்த ஜாபுக்கு போய் அப்ளை பண்ணலாம். ஓகே, அவங்க வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. லொக்கேஷன் எங்கெங்கே அவங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், புனே, மும்பை ஓகே. நெக்ஸ்ட்னா இஎம், ஓபி, ஐபி கோடர் ஓகேவா. அவங்களும் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர் மட்டும்தான். ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். எதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடி ஃபெசிலிட்டி கோடர் ஓகேவா. இடியில் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி என்னன்னா சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் சென்னை, கோயம்புத்தூர், புனே ஓகேவா, இங்கே இருக்க எல்லா கம்பெனிக்குமே ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. ஆக்சஸ் ஹெல்த் கேரில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ஜரி கோடராக யாராவது இருந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாப் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், புனேல டே ஷிஃப்ட்டில் தான் ஓகேவா. யாருக்கு போனாலும் சரி தான் ஓகேவா. நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுப்பாங்க. இன்டர்வியூ டைமிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 PM to 9 PM சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் இன்டர்வியூ தான் ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா, சுகாசினி ஹெச்ஆருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வாக்-இன் இன்டர்வியூ போங்க ஓகேவா. ஃப்ரெஷர்ஸ் நாட் சூட்டபிள் ஓகே. ஃப்ரெஷருக்கு இந்த ஜாப் கிடையாது. ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். என்னன்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனேஸ் ஐடி ஓகேவா. இதில் தான் என்னென்னா ஜாப் வேகன்சி போயிட்டுருக்கு. சர்டிஃபைடு தான் இவங்களும் என்னென்னா எடுக்கிறாங்க. இஎன்டிஎம், ஐபிடிஆர்ஜி ஓகேவா. மெடிக்கல் கோடருக்கு வந்து எடுக்கிறாங்க. இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நல்லா டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ தான். ஜாப் ஹைலைட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஷிஃப்ட்டு ஓகேவா. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸு ஓகேவா. ஏதாவது சர்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு ஓகே தான் ஓகேவா. We are hearing for experience ஓகேவா. இஎன்டிஎம் மெடிக்கல் கோடர் ஃபார் சென்னை லொக்கேஷன் ஒன்லி சர்டிஃபைடு கோடர் இருக்குவா. இவங்களும் இஎன்டிஎம்மில் யாராவது ஒர்க் பண்ணி சர்டிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாகவே வாக்-இன் இன்டர்வியூ போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் போய் இன்டர்வியூ போய் தாராளமாக வந்து ஒர்க் அட்டன் பண்ணலாம். தென் லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் ஓகேவா. ஷிஃப்ட் இருந்ததுன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான் ஓகேவா. நான் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸு. இதில் கொடுத்துருக்கிறது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலே ஓகே தான் உங்களுக்கு. நீங்கள் வந்துன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமும் உங்களோட சர்டிஃபிகேஷனும் என்னென்னா ஷேர் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாகவே என்னென்னா வாக்-இன் இன்டர்வியூ போங்க. உங்களுக்கு வந்து நான் என்னோடய வீடியோ வந்துன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்காவது பண்ணுங்கள் ஓகேவா. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னென்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.